நாவால் பட்ட புண், த wound caused by words. ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற சிறுவன் இருந்தான். எல்லோருடனும் நட்பு காட்டும் பண்புடையவனாக அவன் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறை. அவன் மனம் மிகவும் மெல்லியதாய் இருந்தது. ஒரு நாள் முத்துவும் அவன் நண்பர்களும் விளையாடிக் கொண்டிருந்தனர். வேடிக்கையாக பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் ஒருவன் சற்று கடுமையாக, "உன்னால் எதுவும் ஆகாது" என்று சொல்லிவிட்டான். அந்த சொல் வேடிக்கைக்குள் வந்தாலும் முத்துவுக்கு அது தீவிரமாக புண்படுத்தியது. அந்த இரவு முழுவதும் அவன் மனம் கலங்கியது. நான் ஏன் இப்படி கேவலமாக தோன்றுகிறேன் என எண்ணி தவித்தான். புன்சிரிப்புடன் வாழ்ந்திருந்த முத்து மறுநாள் முதல் அமைதியானவனாக மாறிவிட்டான். அந்த வார்த்தை பேசிய நண்பன் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலும் முத்துவின் மனத்தில் ஏற்பட்ட புண் ஆறவே இல்லை. அந்த சொற்கள் அவனுடைய நம்பிக்கையை உடைத்துவிட்டன. அதன் பிறகு முத்து யாருடனும் ஆழமாக பேச விரும்பவில்லை. வெளியில் சிரித்தாலும் உள்ளே வலியோடு இருந்தான். ஒவ்வொரு வார்த்தையும் ஓர் ஆயுதமாக இருக்க முடியும் என்பதை அவன் அனுபவித்துக் கொண்டான். பொருள் மற்றும் பாடம். தீயினால் ஏற்படும் புண் காலப்போக்கில் ஆறிவிடும். ஆனால் நாவால் ஏற்படும் புண் ஆறாது. வார்த்தைகளின் வலிமையை நாம் புரிந்து கொண்டு எப்போதும் நற்கருத்துகளுடன் பேச வேண்டும். பழமொழி: தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட புண் ஆறாதே. முருகப்பெருமானை நம்பினால். சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.